ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளின் எல்லா காரியத்திலும் தேவன் தாமே நமக்கு முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் சபையாக்கி தர போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளை நாம் தொடங்குகின்றோம். காலையிலே எல்லா வேலைகளுக்கும் செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் வந்து, தேவனே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எப்படியாக நீர் பாதுகாத்துக் கொள்ளுகின்றீர், எப்படியாக நீர் வழி நடத்துகிறீர் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே அவரை நாம் நோக்கி பார்த்து, அதற்கு பிற்பாடு நம்முடைய காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த நாள் முழுவதுமாய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்தவர்களாய் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து 18வது சங்கீதத்தின் 35வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 18 verse 35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாம் தேவன் நிமித்தமாக அவரிடத்திலிருந்து இரட்சிப்பை நாம் பெற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். அவர்தாமே நமக்கு இரட்சிப்பென்னும் கேடகத்தை அவர் நமக்கு தந்தவராக இருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், தேவனுக்குள்ளாக இருக்கின்ற மனிதன் இந்த இரட்சிப்பை ஒரு கேடகமாக உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இரட்சிப்பென்னும் கேடகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த பூலோகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த உலகத்துல நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான போட்டிகளையும் பொறாமைகளையும் அநேக காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ரட்சிப்பு நமக்குள்ளாக இருக்கின்றபடியினாலே அது நமக்கு கேடகமாக அமைகின்றதாம். அந்த கேடகம் தாமே நம்ம இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ள, அதை நாம் தடுத்து நிறுத்த அது நமக்கு போதுமானதாய் காணப்படுகிறதாம். அது மாத்திரமல்ல, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. நிச்சயமாய் தேவனுடைய கரம் தானே உங்களையும் என்னையும் தாங்குகிறதாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் துவங்க வேளைகளிலே தேவன் அவருடைய கரத்தை கொண்டு நம்மை தாங்குகிறவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும் இந்த தேவனுடைய கரம் பலத்த கரமாய் இருந்து நம்மை தாங்கக்கூடியதாய், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டக்கூடியதாய் அவருடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியதாய் காணப்பட்டுட்டும். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கடைசியில நாம் பார்க்கிறோம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தேவனுடைய காருண்யம், தேவன் என்னை குறித்து நினைக்கின்ற அவருடைய நினைவுகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் எனக்கு முடிவில்லாததாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அவருடைய காருண்யம் தானே என்னை பெரியவனாக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய காருண்யம் எனக்கு இருக்கும் பொழுது என்னை நிச்சயமாய் அது பெரியவனாக்க முடியும். எல்லா விதத்திலையும் என்னை அது நன்றாக வாழ வைக்க முடியும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளைக்குள்ளாய் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மை எவ்வளவு தேற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த நாளுக்குள்ளாய் நாம் போகும் பொழுது, நம்முடைய வேலைகளுக்குள்ளாய் போகும் பொழுது, இந்த உலகத்திற்குள்ளாய் போகும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேற்றட்டும். அவருடைய ரட்சிப்பு நமக்கு கேடகமாய் காணப்படுகிறது. அவருடைய வலது கரம் இந்த நாளிலே நம்மை தாங்கக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்லாதபடி அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்குகிறதா இருக்கிறதாம். இவைகள் எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த நாளுக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.